ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 24 நாளைய தினம் புதன்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. பச்சை பயிரில் இந்த ஒரு மந்திரத்தை எழுதி உங்கள் வீட்டோட பூஜையில் வைக்கிறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்திக்க முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே விசேஷம்தான். புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்கிறது இன்னும் விசேஷம். அதை விட விசேஷம், விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையில் வர்றது எப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான நாளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை விட ஆடி மாதத்தில் புதன்கிழமையில் விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருது. இப்படிப்பட்ட ஒரு நாளை யாரும் தவற விடாதீங்க. மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு நாள் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதன் பகவானோட அருளையும் விநாயக பெருமானோட அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் ஜூலை 24 வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்களை செய்கிறது மூலயமா வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி பல சான்றோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது கூட உடல்நல கோளாறுகள், பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகுமா. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பெருமை மிக்க புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எளிமையான பரிகாரங்களை செஞ்சால் உடல்நல கோளாறுகள் நீங்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறக்கிறதுக்கும் இந்த புதன்கிழமை பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. புதன் பகவானை வழிபடுறதுக்கு உகந்த கிழமை புதன்கிழமை தான். புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு. புதன் பகவானோட அதிதேவதை மகாவிஷ்ணு. அது கூட புதன்கிழமையில் விநாயகரோட வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விநாயகர் இந்த நாளில் தான் அவதரித்தார் அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் சொல்லுது. பார்வதி தேவி தான் கையால் விநாயக பெருமானை உருவாக்குற நாள் தான் புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையே இருக்குது. இந்த கோணத்தில் பார்க்கும்போது புதன்கிழமையில் விநாயகரை வழிபடுறது கட்டாயம். அதுவும் விநாயக பெருமானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி கூட சேர்ந்து வர்றதால கட்டாயம் நாம் விநாயக பெருமானையும் வணங்கணும், புதன் பகவானையும் வணங்கணும். தனிப்பட்ட அப்படி இல்லைன்னா குடும்ப பிரச்சனை விடுபடுறதுக்கு புதன்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றணும். புதன்கிழமை மட்டும் இல்லை, தினமும் இப்படி செஞ்சுட்டு வந்தாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலையும் வெற்றி பெற விரும்பினீங்கன்னா புதன்கிழமை விநாயகர் பெருமானை வணங்குங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். புதன்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு நாள் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். புதன்கிழமையில் விநாயகர் பெருமானை வணங்கும் போது, சங்கடகர சதுர்த்தியோடு நம்ம சேர்ந்து வணங்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சுக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத முறையாக உச்சரிக்கணும். நிறைய பேர் சங்கட சதுர்த்தின்னு மொட்டையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதால உங்களுக்கு சங்கடங்கள் அதிகமாகுமே தவிர சங்கடங்கள் தீராது. சங்கடகர சதுர்த்தின்னு முழுமையாக உச்சரிக்கணும். நாளைய தினம் வீட்டு பெண்கள் எப்பவும் போல் பூஜை பண்ணுங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுங்க. சொல்லப்போனால் ஜூலை 24 சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது காலையில் 11 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. 24 காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதி 25 காலை 8 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் எப்பவும் போல் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போனீங்கன்னா 24 மாலை நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நடக்கும். விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்துவாங்க. நீங்கள் உங்கள் கையால் கொழுக்கட்டை, சுண்டல் இது மாதிரி நைவேத்தியங்களை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோவிலில் விநாயகருக்கு படைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் நைவேத்தியமாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அருகம்புல் மாலை எடுத்துகிட்டு போங்க. அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். பால், பழம், பன்னீர், சந்தனம், இப்படி அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ வாங்கி கொடுங்க. அலங்காரம் பண்ணுறதுக்கு மாலை வாங்கி கொடுங்க, பூக்கள் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலை சுத்தப்படுத்துங்க. இது போக நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம்? காலையில் 11 மணிக்கு மேலே செய்யுங்க. ஏன்னா 11 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. ஜூலை 24 மாலை கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தாம்பாள தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு. இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். புதன் பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு இருக்கக்கூடிய உடல்நல கோளாறு, மனக்கோளாறு, தீராத வியாதிகளை தீர்க்கக்கூடியவர்.
குழந்தைகளோட கல்வி சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறவங்களும் புதன் பகவானை வழிபடலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை நிற பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை நிற பேப்பரில் 4 மூலைகள்லேயும் மஞ்சள் வச்சுடுங்க. பத்திரிக்கையெல்லாம் மஞ்சள் வைப்பாங்கள்ல கார்னரில், அதே மாதிரி அந்த பேப்பரோட 4 மூலைகள்லேயும் மஞ்சள் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பச்சை நிறத்தில் ஒரு பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் முதல் விஷயம் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா பிள்ளையார் சுழி போடணும். புதன் பகவானுக்காகவும் விநாயகருக்காகவும் தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எழுத போகிறோம். அதனால் விநாயகருக்கான ஒரு மந்திரத்தை நீங்கள் பெருசாக எழுதாமல் ரொம்ப எளிமையாக பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதணும். ஓம் கஜத்துவஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இது புதன் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். இந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை பிள்ளையார் சுழி போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதணும். எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஒரு பேப்பரை 4ஆக மடித்து அந்த பச்சை பயிர் மேலேயே வச்சுடுங்க. இந்த பச்சை பயிரோட இந்த மொத்த அமைப்பையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு விநாயகர் பெருமானையும் புதன் பகவானையும் மனசு விட்டு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு உடல்நல சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளோட கல்வி எந்த அளவுக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் மேம்படணும், மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. தீராத பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல சரியாக சம்பளம் வரலை, இது மாதிரி பல விஷயங்கள் வேண்டுதல் இருக்கும். அது எல்லாத்தையும் விநாயகர் பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு புதன் பகவானையும் சேர்ந்து வேண்டிக்கோங்க. இது சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், மறுநாள் அதாவது 25ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, மந்திரத்தை எழுதுனீங்களே, அதை 4ஆக மடித்து உங்கள் வீட்டோட பீரோவில் கூட வச்சுக்கலாம், இல்லை பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பச்சை பயிர் இருக்குல்ல, அதை அப்படியே ஊற வச்சு வெல்லம் சேர்த்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுக்கு தானமாக கொடுங்க, பசு மாட்டுக்கு கொடுங்க. புதன்கிழமை அன்னைக்கு பசுவுக்கு புல் கொடுக்கலாம். அது மூலயமா புதன் தோஷத்தால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் விலகும். அதே மாதிரி பச்சை பயிரை ஊற வச்சு நெய் அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று சேர்த்து இந்த பச்சை பயிரை நீங்கள் சுவாமிக்கு படைச்சிங்கிற புதன்கிழமை, அதை வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுத்துருங்க. பசு அதை உணவாக ஏற்றுக்கும் போது உங்களோட வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். முடிஞ்சால் நான் வியாழக்கிழமை கொடுக்க ஆசைப்படலை, புதன்கிழமையே கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யாமல் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலைல 11 மணிக்கு மேலே இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பச்சை பயிரை ஊற வச்சு புதன்கிழமை மாலையே, அதாவது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கே கூட நீங்கள் நெய்யும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வெல்லம் கலந்து நீங்கள் பசுவுக்கு தானமாக கொடுக்கலாம். புதன்கிழமை கொடுக்க முடியாதவங்க அந்த பேப்பரை 4ஆக மடித்து பூஜை அறையில் வச்சுட்டு அன்னைக்கு இரவு அதை ஊற வச்சுட்டு மறுநாளும் நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை நெய்யோ கலந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் புதன் அப்புறம் வியாழன் இந்த 2 நாளில் அந்த பச்சை பயிரை பசுமாட்டுக்கு கொடுத்துடுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை ஆடி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் வரக்கூடிய விநாயகருக்கு ரொம்ப உகந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.